யுத்தத்தின் பேரழிவுக்கு முகம் கொடுத்தவர்கள் இன்னமும் உள்நாட்டிலேயே அகதிகளாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஊர் திரும்ப வேண்டும் என்று காத்திருக்கும் பல ஆயிரக்கணக்கான சம்பூர் மக்களில் பேச்சுமுத்துவும் ஒருவர். 25 வருடங்களுக்கு முன்னர் கணவரை இழந்த பேச்சுமுத்து தன் பெண் பிள்ளைகளுக்காக வைத்திருப்பதுவோ சொந்த நிலம் மாத்திரமே. பேச்சுமுத்துவின் நிலம் உயர் பாதுகாப்பு வலயமாய் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்க கட்டைப்பரிச்சான் அகதி முகாமில் நாட்களை கழித்து வருகின்றார். 2006ஆம் ஆண்டில் யுத்தத்தால் சம்பூரிலிருந்து இடம்பெயர்ந்த பேச்சுமுத்து ஊர் திரும்புவோம் என்று காத்திருந்து 10 வருடங்கள் கழிந்தன. யுத்தத்தால் கணவரை இழந்த பேச்சுமுத்து நிலத்தையும் இழக்க முடியாதவளாக வாழ்வை போராட்டமாக்கி வாழ்ந்து வருகின்றார். விரைவில் ஊருக்கு திரும்ப வேண்டும், தான் வாழ்ந்த மண்ணில் தன் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே பேச்சுமுத்துவின் கனவு. 90ஆம் ஆண்டு ராணுவத்தால சுட்டு போட்டாங்க. நாங்க வீட்டுல கஷ்டப்படுறோம். மழையையும் வெயிலையும் தாங்க முடியாத இந்த கூடாரத்தில் ஒரு சில நாட்கள் அல்ல 9 வருடங்களாக பேச்சுமுத்துவை போல் பலர் வாழ்கின்றனர். 2006 சம்பூர்ல இடம்பெயர்ந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 2010 கிளுவட்டி முகாமில் வந்திருந்து தற்போது இப்ப கட்டவரிச்சா முகாமில் மாறி இருக்கு. இதுல எங்கட கணவர் 2009 4ஆம் மாசம் 8ஆம் தேதி கிளுவட்டி முன்மாறி வாயில் வழி வெள்ளாட்டை போனவரை கடத்தி கொண்டு போனவங்க இன்னும் இதுவரைக்கும் அவற்ற முடிவில் சம்பூர் எப்ப குடியேற்றுறாங்களோ தெரியாது. ஆனா எங்கட சொந்த இடத்துக்கு போனா நாங்க இப்படி கடந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அப்படி எங்கட சம்பூர் வேணும். ஓடக்கொட்டில வாழ இல்லாது, அதனால எங்களுக்கு சம்பூருக்கு போகணும். பள்ளிக்கூடத்துல படிக்க இல்லாது, மழை பெஞ்சு இப்போ ஒழுகுது. அதனால நாங்க பள்ளிக்கூடத்துல எங்களுக்கு இப்ப சம்பூர் பள்ளிக்கூடம் வேணும். நாங்க 10 வருஷமா போயிட்டு மழையும் வெயிலுமா இருந்து ஒழுவி இந்த மக்கள் முகாமில் இந்த 10 வருஷம் இந்த முகாம்களில் கடந்து தகரக்கொட்டியில் கடந்து பாடசாலை கல்விகளையும் இழந்து சகலத்தையும் இழந்து இந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 3 வேளை சாப்பிட்றத ஒரு நேரமாக சாப்பிட்டு அந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில இன்னும் நாங்கள் நீடித்து இந்த முகாமில் இருந்து வாழ இயலாது. எங்களை விரைவாக குடியேற்றுவதற்கான முயற்சி எடுக்கும். 10 வருஷமா இந்த மழைக்குள்ளையும் வெயிலுக்குள்ளையும் இந்த தகரக்கோட்டிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு அரசாங்கம் எங்கள் மேல ஒரு இரக்கமில்லாத அரசாங்கமா இருக்குது. ஏன் இந்த இப்படி செய்யறாங்களோ எங்களுக்கு தெரியல. நாங்க இன்னும் ஏமாந்தவர்களாகவே இருக்கிறோம். இங்க இருந்து படிக்க இயலாது, எங்களை தொழில் ஒன்றும் செய்யலாது. எங்களை தொழில் வாழ்வாதாரம் எல்லாம் சம்பூர்ல தான் இருக்கு. நாங்க கடலுக்கு போறதா இருந்தாலும், வயல் செய்யறதா இருந்தாலும், படிக்கிறதா இருந்தாலும், என்ன செய்யறதா இருந்தாலும் எங்களை சம்பூர்ல மட்டுமே நாங்க செய்யக்கூடியதா இருக்கு. இங்க இருந்து நாங்க இன்னும் கஷ்டப்பட்டு ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கோம். ஆகவே தயவு செய்து எங்களை சம்பூரை நீங்க குடியேற்றணும் என்று மிக அன்பாகவும் பணிவாக நாங்கள் கேட்டுக்கொள்றோம். மீண்டும் தங்கள் ஊர் திரும்பி யுத்தத்தினால் மனதில் ஏற்பட்ட வடுக்கள் ஆறி மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுவே பேச்சுமுத்துவை போல் வாழும் ஏராளமானோரின் கனவாகும்.